பிறந்த போது ஒரு குழந்தை அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுத்தான்னா அது இயற்கை. கவனிச்சா தெரியும், அவ்வளோ அப்படியே அடிச்சு போட்டா மாதிரி இருக்கும் உடம்பு. பிரசவிச்ச சரீரம் அடிச்சு போட்டா மாதிரி இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி இயற்கையா பிரசவத்தை எதிர்கொள்றவால நான் சொல்றேன். சில பேர் எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீ மண்ணூருடைய சொல்லிவிடுறான். சில பெண்கள் அதை அனுபவிச்சு பெற்றுக்கணும், நான் சிசேரியன் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்பா. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, மது பொழப்பு மாதிரி. ஆனா அந்த மயக்கத்துக்கு போய் பிரசவிச்சு அல்லது மயக்க நிலையில அந்த பிறந்த குழந்தையை கொண்டு காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரசவிச்ச சிரமமே இருக்காது. உந்தித்தகங்களந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிவனை ஆதரிச்சு பையனென்ற போதே பரிந்தெடுத்து கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன். பட்டினத்தார்னு இருந்தார். அவர் சொல்றார், திருடமுத்தூர்ல இருந்தார். அவர் சொல்றார், சாதாரணமா ஒரு குழந்தைய அந்த காலத்துல எல்லாம் அது அந்த வேல்யூ புரிஞ்சுது. பின்னாடி கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எரிச்சலா இருந்தது. இன்னைக்கு பறக்கிறது பாருங்க, தெருவுக்கு தெரு கிளினிக், கருத்தர மையம். ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு அதாவது அலையிறது. எங்க குழந்தை பிறக்கிறதோ யார் குழந்தையோ ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து அதுல நிறைய தவறுதல்கள்லாம் நடந்து விடுறது. இப்படி இருக்கு. இயற்கையா குழந்தைய நாம பெத்துக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது இப்ப ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பகவான் கொடுத்த காலத்துல எல்லா இடத்துலையும் தடுத்து, 1க்கு மேல பெத்துக்காத, 2க்கு மேல பெத்துக்காத, 3க்கு மேல பெத்துக்காத, பெத்துக்காத. அத்தனை பெத்துன்றதுனாலதான் இன்னைக்கு வல்லரசா இருக்கு இந்தியா. அப்படி பெத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, பிச்சை எடுக்கணும். இத்தனை பேர் இருக்கிறதுனாலதான் வல்லரசா இருக்கு இன்னைக்கு இந்தியா. வல்லரசாக போறதே அதனாலதான், ஜனங்களாலதான். அதனால நம்ம பெரியவாள்லாம் சொல்ற, இப்பயுமே சொல்லுவேன்னா, நல்லவர்கள் தர்மத்துல, சனாதன தர்மத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு குழந்தையெல்லாம் நிறுத்தக்கூடாது. 3 குழந்தை 4 குழந்தை பெத்துக்கணும். ஏன்னா நாம தீர்மானம் பண்ணணும் யார் ராஜாங்கிறத. குழந்தை பிறந்த உடனே சந்தோஷத்தை கொடுப்பான் அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அது இயற்கை. அதனால குழந்தை பிறந்த போது ராமன் கௌசல்யக்கு சந்தோஷத்தை கொடுத்தான்னு சொன்னா அந்த இடத்துல அது பொருந்தும். கல்யாண குழந்தை பிறந்து 24 வயசு, கல்யாணமாகி 12 வருஷம் கழிச்சு 24 வயசுல கௌசல்யக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் ராமன் சொல்றதே அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறந்த அன்னைக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தானோ அந்த சந்தோஷத்தை கல்யாணமாகி 12 வருஷம் கழிச்சு கொடுத்தான். நீங்க கொடுப்பனா, இந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மாவை கழித்து விடுறவங்க எத்தனை பேர் இருக்கோம்? இந்த அம்மா வந்த உடனே அந்த கிருததார மாதரம், இந்த விதுர நீதியில ஒரு விஷயம் சொல்லுவேன். 8 பேர் காரியம் ஆனவுடனே கழட்டி விட்டுருவான். 8 பேரை காரியம் ஆனவுடனே கழட்டி விட்டுருவான் அப்படின்னு விதுரர் சொல்லும் போது, கிருததார கல்யாணமான கையோட அம்மாவை கழட்டி விட்டுருவான். ஆத்த கடந்தா படகுக்காரனை கழட்டி விட்டுருவான். படிப்பு முடிஞ்சா வாத்தியாரை கழட்டி விட்டுருவான். வயசாயிடுச்சுன்னா மனைவியை கழட்டி விட்டுருவான். இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாரு விதுரர். அப்புறம் அவர்களை திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு. முன்னாடி சமைச்சு முடிச்சு போட்டு பிரியமா இருக்கிற பிறந்தும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். நீ சாப்பிட்டியாலும் கூட கேட்க மாட்டான் பின்னாடி. இது நான் சொல்லல, எங்க சந்தைக்கு வராது, இப்ப விதுரர் சொல்ற. விதுர நீதியில இருக்காது. அதுல கல்யாணம் ஆச்சுன்னா அம்மாவை திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா அது இயற்கை தானே. நம்ம தஞ்சாவூர் ஜில்லாலதான் ஒரு வச்சனம் சொல்லுவா, பச்சை மரத்தை பார்ப்பானா பட்டை மரத்தை பார்ப்பாங்க. என்ன பச்சை மரத்தை பாக்குறதா பட்டை மரத்தை பாக்குறதா? ஒரு கேள்வி ஒரு 3 எதை பார்த்து அவங்க இது பண்ண முடியும்? ஒத்தும் போகாது, அது வேற பிரச்சனை. இந்த 2ஐயும் சமாளிக்க தெரிஞ்சா மகா புத்திசாலியம். மனைவியும் அம்மாவையும் ஒரே சேரத்துல திருப்திப்படுத்த தெரிஞ்சவன்னு வச்சுக்கோங்க, மகா புத்திசாலியம். அது மாதிரி என்ன அர்த்தம்னா, ஒருத்தரை கிளாஷ் ஆகாம பார்த்துக்கணும். அதுதான் விஷயம். இந்த பிரியம் சமம்ங்கிறத காண்பிக்க தெரியும். அது நாடியாவா வந்தாலும் அது வேற விஷயம். இந்த ராமர் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கு அடுத்தது ராமரை பத்தி கொண்டாடுறார். சச்ச நித்தியம் பிரசாந்தாத்மா. எப்படி இருப்பான் ராமன்னா,
அமைதியா இருப்பான். அமைதினா அர்த்தம்னா சோம்பேறின்னு அர்த்தம் இல்ல, இந்த புலன்கள் பறக்காது. நம்மளால சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியல, உட்கார்ந்தா கூட காலை ஆட்டுறான், கையை ஆட்டுறான். ஏதோ ஏதோ இந்த மனசை நிறுத்தணும்னு தீர்மானம் பண்ணினா உடனே கைகாலாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் இல்லாம புலன்கள்லாம் அடங்கி இருப்ப. இந்த புலன் அடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுதான் உபவாசம், மௌனம், வருத்தங்கள். வெளியில ஜெயிக்கிறையே அது வெற்றி இல்ல, ஒன்ன நீ ஜெயிச்சுக்கிறது தான் வெற்றி. உன்னால ஜெயிச்சுக்க முடியறதான்னு பார். உன் உடம்பு உன் சொன்னதை கேட்கறதான்னு பார். நன்னா இருக்கிறத வயசானப்புறம் இதெல்லாம் ஆரம்பிச்சா அது 60 வயசுக்கு மேல நான் உபவாசம் இருக்கேன், 60 வயசுக்கு மேல பூஜை பண்றேன். இன்னும் சில பேர் சொல்லுவா, சட்டத்தை பூர்த்தி ஆயிடுத்து இன்னும் பிரம்மச்சரியத்தோட இருக்க போற, நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. இதெல்லாம் எப்ப இருக்கணும்? உடம்பு நன்னா இருக்கிறதே இருக்கணும். உடம்பு நம் சொன்னதை கேட்கிற காலத்துல உபவாசம் இருக்கணும், நியமம் இருக்கணும், மௌனம் விரதம் இருக்கணும். அப்படி இருந்தேன்னா உன்னால முடியுமா முடியாதாங்கிறது அப்பதான் தெரியுமா, இதை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. பிரசாந்த ஆத்மா அப்படி இருப்பான் பகவான். மிருதுபூர்வம் பிரபாஷத்தை. அதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, ஞாபகத்தை தாண்டி போயிட முடியாது. இப்ப காஞ்சி மடத்துல நம்ம புது ஆச்சாரியால பீட்டாரோகணம் பண்றதே அந்த டிவியில பார்த்த வாழ்க்கை 19 வயசு குழந்தை எவ்வளவு சாந்தியோட எவ்வளவு அமைதியா ஒருத்தரால வாழ்க்கையை தியாகம் பண்றதே அப்படி இருக்க முடியுமா? சாதாரண ஒருவேளை சாப்பாட்டு நம்மளால தியாகம் பண்ண முடியல. நாம என்னென்ன சுகம்னு நினைக்கிறோமோ அத்தனையும் தியாகம் பண்ணி ஆகணும். சன்னியாச வாழ்க்கைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஹைடெக் சன்னியாசம் இல்ல. பென்ஸ் கார்ல போய் ஏசி ரூம்ல படுத்துட்டு இருக்கா பத்தியெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மடத்துல எல்லாம் வெளியில பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில பார்த்தா புளி இருக்கக்கூடாது, சமையல்ல மிளகா போடக்கூடாது, பெருங்காயம் கலக்கக்கூடாது, உப்பரப்பெல்லாம் குறைச்சலா தான் இருக்கணும், 3 கவலம் 8 கவலம் தான் சாப்பிடணும், அப்படிலாம் உண்டு. தரையில தான் படுத்துக்கணும், இப்படிலாம் நியமங்கள்லாம் உண்டு. இப்படி இருக்கணும். இருக்க முடியுமா? சலனம் இல்லாம அந்த அமைதி, இந்த பிரசாந்தம்னா என்னங்கிறத பார்த்தா தெரியும். மிருதுபூர்வம் பிரபாஷத்தை. பேசினா சாஃப்டா பேசுவான் பகவான். சுவாமி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறதேவே தூக்கி போடுற மாதிரி சில பேர் கத்துவான். மாமா அப்படின்னா என்னடா தூத்தம் கொடுவோமா, பலார்னு அறையலாம் கூட இருக்கு. அவன் கூப்பிடுறத பார்த்தாலே என்னமோ இடிஞ்சு விழுந்தா மாதிரி கூப்பிடுவான். அப்படிலாம் இல்லாம அந்த பேசுறதேவே அந்த சாஃப்ட், இதெல்லாம் பழக்கத்துல வர. உச்சியமானோப்பி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியத்தை. யாராவது கத்தி ராமர்கிட்ட பேசினா பதில் சொல்ல மாட்டான். இது நாமும் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கத்தறதே ஒருத்தர் பேசாம இருந்தாதான் குடும்பம் உருவும். 2 பேரும் சேர்ந்து கத்தினே வச்சுக்கோங்க. இந்த கொங்கு நாட்டுல ஒரு வசனம் சொல்லுவா, சுடு வெள்ளத்துக்கு ஆதரவே பச்சை வெள்ளம் தான். வெந்நீர் கொதிக்க கொதிக்க இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை குடிக்கணும். நாம தாகமா இருக்குன்னு நினைச்சா உடனே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பச்சை ஜலத்தை கலந்தா அது சாதாரணமாயிடும். 2மே வெந்நீரா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒருத்தர் கொதிக்கிறத இன்னொருத்தர் கொதிச்சா குடும்பம் உருப்படாது. ஒருத்தர் கத்தும் போது ஒருத்தர் பேசாம இருக்கணும். ராமபிரானுடைய சுபாவமே அது. உச்சியமானோப்பி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியது. அதை விட முக்கியம், கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யது. கதஞ்சித் யதா கதஞ்சித். கதஞ்சித்னா எப்படியாவது ஏனகேன பிரகாரேன ஏதாவது ஒரு விதத்துல பகவானுக்கு நாம உபகாரம் பண்ணிட்டா. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த உபகாரம்ங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறார் வால்மீகி. பிராக்டிகலா யோஜனை பண்ணினா பகவானான்னு வச்சாலும் நாம உபகாரம் பண்ண முடியாது, பகவான மனுஷனா வச்சாலும் உபகாரம் பண்ண முடியாது. ஏன்னா பகவானுக்கு நீ என்ன உபகாரம் பண்ண போற? பகவான் உனக்கு கிருபை பண்றான். நான் பகவானுக்கு லைட் போட்டேன், நான் பகவானுக்கு வஸ்திரம் சாத்துறேன், நான் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணினேன், நான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் உனக்குதான். பிம்ப பிரதிபிம்ப நியாயம்னு பேர் இருக்கு.
தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி அப்படின்னு பிரகலாத சுவாமி சொல்லுவார். பிரகலாத ஸ்துதியில கண்ணாடியில தெரியற உருவம் அழகா இருக்கணும்னா எங்க அலங்காரம் பண்ணணும்? நமக்கு இங்க பொட்டு வச்சா கண்ணாடியில தெரியும். அது மாதிரி ராமனுக்கு அவ்வளோ பெரிய பட்டு வேஷ்டியை கட்டுறதோ, அவ்வளோ பெரிய பட்டு மாலைய சாத்துறதோ, அவ்வளோ பெரிய மாலையை சாத்துறதோ ராமருக்கு இல்ல, உனக்காக பண்ணிக்கிறேன். அங்க என்ன பண்றதோ அது அத்தனையும் நம்மை காமா எல்லாம் உங்க திரும்பி வரும். அப்படிதான் நம்ம பெரியோர்கள்லாம் சீதன் சிறப்புமா வெங்கல பாத்திரம் என்ன, பித்தளை பாத்திரம் என்ன, வெள்ளி பாத்திரம் என்ன, தங்க நடை என்ன, பட்டுப்புடவை என்னன்னு இருந்தது போக இந்த கோவில் எல்லாம் கொண்டு வந்து கலப்படி பண்ணி பொருள்கள் எல்லாம் மாத்திரத்தினால எல்லாமே இப்ப கலப்படமா போயிடும். சுவாமிக்கு செலுத்துறது பாக்கி எங்க கலப்படம் இருந்தாலும் இருக்கலாம், சுவாமிகிட்ட வரதே கலப்படமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். அது தேனிலேருந்து ஆரம்பிச்சு, சந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு, பால்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே திரவியங்கள் சுத்தமா இருந்ததுன்னா திரும்பி நம்ம கிட்ட வரத்தே சுத்தமானது நமக்கு உபயோகத்துக்கு கிடைக்கும், அனுபவத்துக்கு கிடைக்கும். உபகாரம்ங்கிறது பகவானுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ராமபிரான அடுத்திருந்தா சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாம என்ன உபகாரம் பண்ண முடியும்? ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ராமாவதாரத்துல அயோத்தி எப்படி இருந்து தெரியுமோ? இன்னும் கடங்கார கவர்மெண்ட் இல்ல, வரதே 5 லட்சம் போறதே 10 லட்சம் வருவோம், அது மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பேற்பட்டது தெரியுமோ? பாகவதத்துல வால்மீகி சுகர் சொல்றா, த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி தர்மிஷ்ட ஆர்யவச்சசா யதகாதரண்யம் அப்படின்னு சொல்லும் போது நவயோகி உபாக்கியானத்துல வருது. கரபாஜர்னு ஒரு மகரிஷி சொல்றார், த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித, இந்த அயோத்தியில ஒரு நாளைக்கு நான் ராஜாவா இருக்கணும்னு இந்திரன் ஆசைப்படுறான். அவ்வளவு சௌக்கியமான ராஜ்யம். இந்திரன் ஆசைப்படுறான்னா என்ன சார் அதுல விசேஷம் இருக்குங்கிற வாழ்க்கை சொல்றேன். இன்னைக்கு போய் நம்ம ஒரு கல்யாணத்துல போய் நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா கல்யாண சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அமிர்தமா இருந்தது. இன்னைக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். நல்ல ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இந்த வெயில்ல போய் தங்கிட்டு வந்தா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா சொர்க்கமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொர்க்கத்தையும் அமிர்தத்தையும் நான் ஒன்றும் நேரையே பார்க்கல, ஆனா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். நல்ல பதார்த்தமா இருந்தா அமிர்தம்னு சொல்றோம், நல்ல வாசமா இருந்தா சொர்க்கம்னு சொல்றோம். அந்த சொர்க்கத்திலேயே தங்கி அமிர்தத்தையே சாப்பிட்றவன் இந்திரன். அதுக்காக தான் தேவதைகளுக்கு அசுரர்களுக்கு சண்டையே, இந்த சொர்க்கத்துல தங்கணுங்கிறதுக்கு தான். அங்க தங்கி அந்த அமிர்தத்தை சாப்பிடுற இந்திரன் இந்த அயோத்தியில ஒரு நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அப்ப இந்த சுகம் எப்படி இருந்திருக்கணும்? இந்த அயோத்தியோட சுகம் சௌக்கியம் எப்படி இருந்திருக்கணும்? அப்படி இருந்தது நிஜமாவே, அப்படி இருந்தது அயோத்தி. நாகுண்டலி நாம கூட்டி அயோத்தியை பத்தி சொல்லும் போது ரோட பெருக்குவா, கிளீன் பண்றவா இருக்க காதுல வைரத்தோடு போட்டுருப்பான், வைரத்தோடு போட்டுருப்பான். உலகத்திலேயே வைரம் அதிகமாக இருந்த இடம் பாரத தேசம் தான். உலகத்திலேயே தங்கம் அதிகமாக இருந்த இடம் பாரத தேசம் தான். அதனாலதான் எல்லா திருட்டு பயலும் இந்த ஊரை நோக்கி வந்தான். வியாபாரம் பண்றேன்னு சண்டை போடுறேன்னு வந்தா இத்தனைக்கு அப்புறமும் பத்மநாப சுவாமி கோவிலை திறந்தா அவளுக்கு கணக்கு போட முடியல. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை திறந்தா 5 அறையில அவன் 2 அறையை தான் திறந்திருக்கான். அதுவே 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு இருக்கு நகை, இன்னும் 3 அறை பாக்கி இருக்கு. சுத்தி டைட்டா காவல் போட்டுட்டான். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, திருவனந்தபுரம்ங்கிறது சிற்றரசு. தஞ்சாவூர் சோழர் பேரரசு மாதிரி, பாண்டிய பேரரசு மாதிரி உள்ள அரசு இல்லை. ஒரு சிற்றரசான திருவனந்தபுரம் ஆண்ட மக்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணின கைங்கரியத்தையே கணக்கெடுக்க முடியலைன்னா நம்ம பெருமாளுக்குலாம் சாரங்கவாணி தெரிஞ்சதெல்லாம் எங்க போச்சுங்கிறது நமக்கு தெரியாதா? எத்தனை நகை, எத்தனை விவகாரம். இந்த கோஹினூர் வைரங்கிறதே ரங்கநாதனுடைய கண்ணு தான். அதெல்லாம் ரிசர்ச்ல நிரூபிச்சிருக்கா. கோஹினூர் வைரம்னு நீங்க சொல்ற பத்தியில அது பெரிய பெருமாளோட கண்ணு.
ரிசர்ச்ல அதெல்லாம் எவன் திருடின்னு போனா எந்த காலத்துல போச்சு அதெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட சொல்றது இல்லை. அதெல்லாம் ஆனா ஒண்ணு சொல்லுவேன், இந்த பாரத தேசத்துல கை வச்சவன் எவனும் உருட்டதே கிடையாது, நாசமா போடுவான். எல்லாம் போயின்னு இருக்கான். அதனால பாதி பேர் விஷயம் தெரிஞ்சு பயந்து அவனே கொண்டு கொடுத்துடுறான். இந்த சுவாமியை நீனே வச்சுக்கோ, இந்த சொத்தை நீனே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், என் தேசம் நாசமா போயிடும், அது தெரிஞ்சு கொண்டு கொடுத்துடுறாவா. தெரியாதவன்னு வச்சுருக்கா, நாசமா போனப்பறம் நம்ம கிட்ட வந்துருவோம். நம்ம சொத்து நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன்னா இது நம்ம சொத்து இல்ல, பெருமாள் சொத்து. அத்தனையும் பெருமாள் சொத்து. பெருமாள் சொத்தை தின்னா சர்வநாசமாயிடும், குடும்பம் சர்வநாசமாயிடும். ஏன்னா அப்பேற்பட்டதான பக்தியோட பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். இந்த 10 நாள் உற்சவம்னா ரங்கநாதர் எடுத்து பெரிய பெருமாளை பார்த்தா, தாயாரை பார்த்தா, ஒரு நாளைக்கு போட்ட தோடு நெக்லஸ் இது இன்னொரு நாளைக்கு வரவே வராது. போடுறதுக்கு உற்சவம் இல்லை, இன்னும் நகை மிச்சம் இருக்கு. இப்பயே எப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும். எல்லா பெருமாளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நமக்கு இங்க பாருங்க, கும்பகோணத்தை எடுத்துட்டா பக்கத்துல திருவையாறு இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, அதுக்கு அடுத்தது எடுத்துட்டோம்னா திருச்சி இருக்கு. இந்த ஒரு 75 கிலோமீட்டருக்குள்ளேயே இவ்வளவு சொத்து இருக்கு. இந்த சுவாமி மாயத்தை எடுத்துட்டா மயூரநாதர், பக்கத்துல சிதம்பரம் நடராஜர், இதுக்குள்ளேயே இவ்வளவு சொத்து இருக்குன்னா எப்படி வளர்ச்சல் இருந்திருக்கணும், எவ்வளவு செழிப்பு இருந்திருக்கணும் இந்த நாட்டுல. அதனால பகவான் அயோத்தியில அவ்வளவு சக்கரவர்த்தியா இருந்தார். அதனால அவருக்கு நாம ஒன்னும் உபகாரம் பண்ண முடியாது. இந்த கதஞ்சிது உபகாரனே அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஒரு உதவி பண்ணினா ராமன் மறக்க மாட்டான், ராமனுக்கு நாம உதவி பண்ண முடியாது எந்த வேலையிலையும். அப்படின்னா எப்படி உதவின்னு அமையும்? அதுன்னா ராமர் இப்ப ரோட்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன், மேகங்கள்லாம் திரண்டு காத்து அடிச்சு மழை வரா மாதிரி இருக்குன்னா, ராமா மழை வரா மாதிரி இருக்கேன், நான் வேணா ஒரு கொடை தரட்டுமா, நீ கொடை எடுத்துன்னு போறியா அப்படின்னா, இல்ல மாமா நான் அதுக்குள்ள ஆத்துக்கு போயிடுவேன், வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் போயிடுவார். அப்புறம் எப்ப வாழ்நாள்ல நம்மளை பார்த்தாலும் அந்த மாமா ரொம்ப நல்லவர், அன்னைக்கு கொடை வேணுமான்னு கேட்டார். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மனம் பெரிது. அது உதவி சின்னதா பெருசா, சின்னதா இருக்கலாம், அன்னைக்கு செஞ்ச விஷயம் அதை மறக்கவே மாட்டார். இதை மறக்க மாட்டாங்கிறது எப்படின்னா, உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையான்னா, இந்த ஒரு உதவி மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் 100 இடைஞ்சல் நேரடியா செஞ்சாலுமே முதல்ல செஞ்ச உதவியை ராமர் மறக்க மாட்டார்னா. இது அப்படியே பெரட்டி நம்ம பக்கம் ரிவர்ஸ்ல வச்சு பார்ப்போம். ஒருத்தருக்கு 100 உதவி பண்றது, ஒரே ஒரு இடைஞ்சல் பண்ணி விடுறது. இந்த வெள்ளையை பெற்று சந்தியில நின்று படிக்க வச்சு மண்ணாடி கஷ்டப்பட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி எல்லா உதவியும் பண்ணின அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு உடனே தூக்கி போடுற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ இதைத்தான என்னடா, உன்னை வளர்த்தே என்னடா, படிக்க வச்சு என்னடா, கஷ்டப்பட்ட என்னடான்னா அதில் அந்த உதவி எல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்குமே யார் உதவியும் ஞாபகம் இருக்கா? கெடுதல் ஞாபகம் இருக்கணும், இடைஞ்சல் அவர் அதை பண்ணினா இதை பண்ணினான்னு சொல்றோம். யாராவது உதவி பண்ணினதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் மனிதனுடைய தன்மை. கெடுதலை ஞாபகம் வச்சுக்கூடாது. அதை நினைக்க யாரை பார்த்தாலும் அவர்கள் பண்ணின நல்லதுதான் நமக்கு ஞாபகம் வரா மாதிரி நம்மளை பழக்கிக்கணும். எல்லாத்தையுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. புத்திமான் ராமர் அசல் இல்லை. சில பேருக்கு மனிதர்களை எடை போட தெரியாது, விவகாரத்துல ரொம்ப கெட்டிக்காரெல்லாம் இருப்பா. இப்பவே சாமான் வாங்கிட்டு வான்னு சொன்னா பார்த்துக்கிட்டு நன்னா வாங்க தெரியும். இவன் நல்லவனா இவன் கெட்டவனான்னு தெரியாது. இன்னும் சில பேருக்கு ஆளை நன்னா எடை போட தெரியும், ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட வாங்க தெரியாது. அப்படியே அவன் சொன்னான்னு சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருவான். 2 சாமர்த்தியமும் சேர்ந்து இருக்காது மனிதர்கள்ட்ட கவனிச்சேன்னா. ஆளை எடை போடுற சாமர்த்தியம் உள்ளவாளுக்கு விவகாரத்துல சாமர்த்தியம் இருக்காது, விவகாரத்துல சாமர்த்தியம் உள்ளவர்களுக்கு ஆளை எடை போட தெரியாது. இந்த 2மே ராமர்கிட்ட உண்டு. ரொம்ப கெட்டிக்காரர் ராமர், ஆனா நல்லவன். கெட்டிக்காரனா இருக்கிறது தப்பு இல்லை, நல்லவனா இருக்கணும், அதுதான் விஷயம். இல்லை புத்திமான் மதுராபாஷி, இனிமையாக ராமர் பேசுவர்.
மெதுவா பேசுவாருங்கிறது விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டார். மிருது பாஷின்னு விட்டார், மதுரா பாஷிங்கிறார். மதுரா பாஷின்னா எதை சொன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த வார்த்தையை தான் சொல்லுவார். நமக்கு கெடுதலான விஷயத்த சொல்ல மாட்டார். வருத்தத்தை இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா யோசனை பண்ணினாதான் தெரியும். நமக்கு எதிராளி வருத்தப்படுவான்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா மெனக்கட்டு போன பண்ணி சொல்லுவோம். ஐயோ இதை சொன்னா அவ வருத்தப்படுவாளேன்னு தெரிஞ்சதான் சொல்லணும்னு தோணும். நமக்கு மண்டை வெடிச்சு போனோம். ஒரு படத்துல ஜனகராஜ காமிப்பானோன்னு மண்டை வெடிச்சு போன சொல்லலைன்னா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கெட்ட விஷயத்த சொல்லலைன்னா மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்னு தோணும் நமக்கு. நல்லதை சொல்ல மாட்டான். மெட்ராஸ் போயிட்டு வந்தா பொன்னாத்துல போய் இந்த சாமானை கொடுத்துருவான்னு உன்னை கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்திலாம் அப்படிதான், இப்பதான் கொரியர் இதெல்லாம் வந்துருக்கு. கொடுத்துட்டு வந்து ரயில்ல வந்து போட் மைல்ல இறங்கின உடனே ஆத்துல பை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்துல வந்து சாமானை கொடுத்துட்டேன்னு காப்பி வாங்கி குடிச்சிட்டு பொண்ணு என்ன சொன்னான்னா, அன்னைக்கு போற அன்னைக்கு லேசா தலைவலி ஜுரம்னு சொன்னான்னு சொல்லிட்டு போடுவான். அப்புறம் 4 நாள் ஆகும் நமக்கு அது சரி. போன் பண்ணா போன் கிடைக்காது. லெட்டர் போட்டு என்னடி ஆச்சு தலைவலின்னு சொன்னாரு என் மாமா, என்னத்தினால தலைவலின்னு ட்ரங்கால் புக் பண்ணி பேசினா அவ கத்துவோம். எனக்கு தலைவலியா அந்த மாமா வந்துச்சு அதனாலதான். இப்ப யாரு வராமில்லைன்னு அழுதா அதை கொடுத்து அனுப்பிச்சு அந்த பைத்தியம் வந்து என்ன வம்பு அனுப்பிச்சு. இது மாதிரி எல்லாம் உலகத்துல எத்தனை பேர் கெடுதலை சொல்றவா இருக்கா சொல்லவே கூடாது. நாம சொன்னா அவ மனசு வருத்தப்படும்னா அந்த விஷயத்த நாம சொல்லக்கூடாது. இத ஏன்னா நீங்க எதை செய்யறீங்களோ அதால அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். மனசுனால வருத்தப்பட வச்சா உங்க மனசு வருத்தப்படும். வார்த்தையால வருத்தப்பட வச்சா திரும்பி வார்த்தையை கேட்டாகணும். செயலால வருத்தப்பட வச்சா செயலால வருத்தப்படணும். மனசுனால நல்லதை நினைச்சா உங்களுக்கு சந்தோஷம் வரும். வார்த்தையால நல்லதை சொன்னா உங்களுக்கு பத்திரம் பத்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன். இது ஜாக்கிரதையா இருக்கணும். மதுரா பாஷி பூர்வ பாஷி. அதுக்கு அடுத்து ஒரு விசேஷம் சொல்றார். முன்னாடி பேசுவான் ராமன் அப்படின்னா இந்த சண்டைய வளர விட மாட்டார். வேற ரோட்ல நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், எய்தாப்புல வர நாம இந்த பக்கம் வாக்கிங் போறோம், அவர் நம்மளை பார்த்துட்டு லேசா தலையை திருப்பிண்டா அப்படின்னு நமக்கு தோணினதுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ கடையை பார்த்துக்கா பத்தெல்லாம் வேணும்னு நம்மளோட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர். அதனால நாமும் இந்த பக்கம் திருப்பிக்கோம்னு தோணும். திருப்பிண்டா உடனே அவர் நினைப்பார் நாம தலையை திருப்பி விட்டோம். இப்படியே 5 வருஷம் போயிடும். கேட்டா நீங்க மூஞ்சியை திருப்பிண்டேமா, இந்த வேலையே வேண்டாங்கிறனா. அவன் திருப்பினாலும் சார் அப்படின்னு கூப்பிட்டு சௌக்கியமா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா. நம்ம மேல குறை சொல்ல முடியாது. பூர்வ பாஷி பிரியம் வதா, நமக்கு எது பிரியமானதோ அதுதான் சொல்லுவான்டா. இப்ப சொன்ன மத்தியில இனிமையா பேசுறது மட்டும் இல்ல, சத்தியம் குருயார் பிரியம் குருயார் நகுருயார் சத்தியம் அப்பிரியம் சத்தியஞ்ச நானகம் பூயார். சாஸ்திரம் சொல்றது சத்தியத்தை தான் சொல்லணும், பிரியமானதை தான் சொல்லணும். சத்தியமா இருந்தாலும் வருத்தமான விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு. வீரியவான் நச்ச வீரிய மகதா ஸ்வேன விஸ்மிதா. எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பராக்கிரமம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம் இருந்தாலும் பகவான் மற்றவர்களை அவமரியாதைப்படுத்த மாட்டான். அப்படின்னா என்ன சார்னா, நாம ஒரு முக்கியமான காரியத்துல இருப்போம், நம்மளை தேடின்னு வயசானவர் ஒருத்தர் வராதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதோ சொல்ல வரா அப்படின்னா நம்ம அந்த காரியம் கட்டுப்படணும்னு அவர் பக்கமே திரும்ப மாட்டோம். ஒருத்தர் பேசினா கூட இருன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமையே நம்ம காரியத்தை கவனிப்போம். அவ வருத்தப்படுவா. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. நாம என்னமோ பிஸியா இருக்கா மாதிரியும், அவர் வெட்டி மனுஷியர் மாதிரியும் அவர் இன்சல்ட் பண்றோம். அப்படி பகவான் இன்சல்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு வாங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு மேல விஷயத்தை செய்வான். இதெல்லாம் உயர்ந்த பொருள். சின்ன குழந்தையா இருந்தாலும் மதிக்கணும். சின்னவர்களா இருந்தாலும் பதவியிலையோ பணத்திலையோ ஏழையோ நாம் அலட்சியப்படுத்தினோம்னு இருக்கவே கூடாது. ஒருத்தர் அலட்சியப்படுத்தி வாழ்க்கையில நடக்கவே கூடாது. ரொம்ப தப்பது. மகதா ஸ்வேன விஸ்மிதா விருத்த சீலவருத்தைர் ஞானவருத்தைஹி மயோவருத்தைஷ்ட சஜ்ஜனைஹி கதையன்னாஸ்த வைநித்யம் அஸ்திர யோக்யாந்தரேஷ்வபி. இதெல்லாம் சொல்லி எல்லாரையும் பகவான் மதிப்பான்னு சொல்லி ஆயகர்மன் உபாயிஜான் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் ராமர். அப்படி இருக்க நம்ம கவர்மெண்ட் இருக்கு பாருங்க.
கவர்மெண்ட் ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா இந்த வருஷம் இன்கம் இவ்வளோன்னு காமிக்கணும். ஜனங்களுக்கு ஒரு அந்த சூழ்நிலைய அவ நல்லா தொழில் பண்ற மாதிரி, அவ நிறைய ஜனங்கள் சம்பாதிக்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன் எல்லாம் ஏற்படுத்தி வச்சு அவர்கள்ட்ட டாக்ஸ் வாங்கிதானே கவர்மெண்ட் நடக்கிறது. அப்படிங்கிறதே இவ்வளவு டாக்ஸ் வந்ததேன்னு அந்த டாக்ஸ் கூடினதை காமிக்கணும். அதனால வாயகர்மன் நிபாயஜ்ஞா அப்படி ஒரு ஜனங்களை தொழில் பண்ற மாதிரி தயார் பண்ணணும். அப்பதான் ரெவென்யூ இருக்கும். அந்த ரெவென்யூ எப்படி இருக்கணும்னா ஜனங்களை ஹிம்சிச்சு இருக்க கூடாது. இன்னைக்கு சொல்றதெல்லாம் நான் அரசியல் பேசல, பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக வரல. ஆனா நான் இருந்தாலும் ஒரு விஷயத்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு போறோம்னு நினைக்கிறேன். டாக்ஸ் விதிக்கிறாப்தில அது எப்படி இருக்கணும்னு மனுஸ்மிருதியில சொல்லும் போது, ஒரு பூலேந்து வண்டு தேனை எடுக்கிறது பத்தில அது மாதிரி இருக்கணும்னா, ஒரு பூவுல இருந்து வண்டு தேன் எடுக்கிறது பாருங்க அது மாதிரி டாக்ஸ் போடணும்னு ஒரு ஆச்சாரம். இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்குன்னா, பூவுலேந்து வண்டு தேனை சாப்பிடுறதே பூவுனால வண்டுக்கு நன்மையா, வண்டுனால பூவுக்கு நன்மையா? எப்படி? ரெண்டுமே தேனை சாப்பிடுற மாதிரி தோணுமே தவிர வண்டு வந்தாதான் மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தாதான் காய் வைக்கும், இல்லைன்னா வெறும் மலட்டு பூவாவே போயிடுமே. அப்ப அந்த பூ மேல அது உட்காராது. இந்த பூ அது காட்டிலும் இது வெயிட் கூட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டு பறந்துட்டே தேனை எடுக்கும். அதை உட்காத்தி அழுத்தி அதை ஹிம்சை பண்ணாது, பறந்துட்டே தேன் எடுக்கும். தேவையான அளவு தேன் எடுக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அது மாதிரி டாக்ஸ் கட்டுறவனையே மேல 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 அழுத்தி 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 5 ரூபா அவனை சம்பாதிக்க விடாம டாக்ஸ் போட்டு திருட்டு பையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கான்னா அப்புறம் டாக்ஸ் ஏமாத்தணும்னு தானே தோணும். எந்த தேசம் உயர்வான தேசம் அப்படிங்கறத விதுர நீதியில சொல்றார். எங்கிட்ட இத்தனை ரூபா சொத்து இருக்குன்னு பொதுமக்கள் ஓப்பனா எந்த தேசத்துல சொல்றாரோ அந்த தேசம் தான் உயர்வான தேசம். எந்த தேசத்துல சொல்லுவான்? எந்த தேசத்துல ராஜா திருடனா இல்லாம இருக்கானோ அங்கதான் சொல்லுவான். நம்ம சொந்த ராஜா திருடன் போறோம்னா இருந்தா எப்படி சொல்ல முடியும்? நாம நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ஒரு பெர்சன்டேஜ் டாக்ஸ் கொடுக்கலாமே தவிர நான் சம்பாதிக்கிறதுலாம் டாக்ஸாவே கொடுக்கணும்னா எங்க போறது? அந்த 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 சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், அந்த கெட்டிக்காரத்தனம் இருக்கணும். ஆயகர்மன் நிபாயஜ்ஞா சந்திருஷ்டம் யயகர்மன். அதை விட முக்கியம் நம்ம குடும்ப ரீதியாவே எடுத்துக்கோமே, சம்பாதிக்கிறது தான் சாமர்த்தியம் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, சம்பாதிக்கிறது அதிர்ஷ்டத்தை அனுசரிச்சு வரும். உங்களுக்கு யோகம் இருந்தா பணம் வந்துடும். அந்த பணத்தை ரட்சிக்கிறது தான் சாமர்த்தியம், அதை காப்பாத்துறது தான் சாமர்த்தியம். காப்பாத்துறதுக்கு தான் கெட்டிகாரத்தனம் வேணும். ஜலத்தையும் பணத்தையும் ஒன்னா சொல்லுவார் நம்ம மதத்துல. தண்ணீரை செலவழிக்காதே பணம் தங்காதுன்னு சொல்லுவார். யாரா கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீருக்கு பணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சொல்றேன். மழையினாலதான் நமக்கு நீர் கிடைக்கிறது. வருஷத்துல மழை எப்ப பெய்யறது? எத்தனை நாள் பெய்யறது? 2 மாசம் பெய்யுது. ஒழுங்கா பெஞ்சா 2 மாசம் பெய்யும். அந்த 2 மாசம் மழையை வச்சதுன்னா 10 மாசம் நாம ஓட்டி ஆகலாம். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துலதான் சம்பாத்தியம்ங்கிறது இருக்கும். அதை வச்சிருந்தா முன்னாடி பின்னாடி வாழ்க்கை முழுக்க நாம நடத்தி ஆகணும். கையில பணம் இல்லாம செலவு பண்ணவே கூடாது. நாளைக்கு பணம் வரும்னு இன்னைக்கு செலவு பண்றவன கூட முட்டாலும் கிடையாது உலகத்துல. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்லாம் அப்படி மாறிட்டு இருக்கு. அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியணும். ஒரு உலகத்திலேயே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சட்டை போட்டுக்கிறாங்க. இது வெஸ்டர்ன் கல்ச்சரா இருந்தாலும் சட்டையில பாக்கெட் வச்ச தேசம் இந்தியா மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமா இருக்காது? சட்டையில பாக்கெட் வச்சிருக்க முடியாது. வெளிநாட்டுல எல்லாம் சட்டையில பாக்கெட் இருக்காது. இந்தியாவில மட்டும்தான் சட்டையில பாக்கெட் இருக்கும். ஏன் நம்ம பெரியோர்கள் அப்படி வச்சார்கள்னா, மகாலட்சுமியினுடைய சொரூபமா பணத்தை சொல்றோம். மகாலட்சுமி எதுல தங்குறாள் அப்படின்னா கமலத்துல இருக்கா. கமலம்னா தாமரை. தாமரையில தான் மகாலட்சுமி வசிப்பாள். பணம்ங்கிறது மகாலட்சுமின்னா ஹிருதயம்ங்கிறது கமலம். அப்ப இந்த இடத்துல வச்சுப்பா.
சட்டை பைய. அந்த காலத்துல முக்கால் சட்டை கொடுக்குற பார்த்தீங்கன்னா மேல ஒரு பாக்கெட் இருக்கும், அப்புறம் ஒரு பாக்கெட் இருக்கும். சட்டையை திறந்தா உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும். இதுல 500 நோட்டு 1000 நோட்டுலாம் இருக்கும், வெளியில சில்லறை எல்லாம் இருக்கும். அவ்வளவு பணம் கத்தையா இருக்கும். பீரோவை திறந்தாலும் அவ்வளவு 1 ரூபா காயின் 2 ரூபா காயின். எங்க தாத்தா 2 பைசா 3 பைசாவெல்லாம் பேப்பர்ல சுத்தி வச்சிருப்பேன். நிறைய இருக்கும் சில்லறை அடுக்கி வச்ச மாதிரி. பணம் எவ்வளவு தேவையா இருந்தாலும் வீட்டுல இருக்கு. இப்ப லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறவன் கையில பணம் கிடையாது, வீட்லயும் பணம் கிடையாது. சரி பேங்க்ல இருக்கோம்னா பேங்க்லயும் கிடையாது. அதுதான் இந்த பிரச்சனையே, பேங்க்லயும் கிடையாது. ஏன் அவன்கிட்ட பணம்? எல்லாரும் எங்கள்கிட்ட ஒரு காலத்துல பணம் இல்லைன்னு சொன்னோம் நடுப்புல அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போது. அப்புறம் இப்ப எல்லாரும் என்ன சொல்றா, பணம் தங்க மாட்டேங்கிறது தீட்சிதர். பணம் தங்கறதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க. பணம் தங்கறதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க. நாம பண்ற தப்பு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்படி ஹிருதய கமலத்துல வச்சு அந்த பணத்தை ரட்சிச்ச பரியந்தம் பணம் நம்ம கிட்ட தங்கினது. இப்ப என்ன பண்றான், பணத்தை கொண்டு இங்க வைக்கிறான். நிப்பலா மகாலட்சுமி சொல்லுங்க. அதுதான் பரிசே வச்சுக்க முடியாது. போயிடும். சந்திருஷ்டம் யய கர்மவித்து நச்சாவமந்தா பூதானாம் நச்ச காலவசானுவா. காலத்துக்கு வசமே ஆக மாட்டான் பகவான். இந்த காலம் சார் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி அர்த்தமும் எடுத்துக்கலாம், டைம் கீப்பிங்னு எடுத்துக்கலாம்.